இந்த இந்த கேஸ் எப்படி உருவாச்சுன்னு யோசிச்சு பாருங்க. போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரதுக்காக லஞ்சம் வாங்கின செந்தில் பாலாஜி தம்பிங்கிற கேஸ் வந்து திமுகவின் மிகப்பெரிய முயற்சினால ஸ்டாலின் அவர்களால இந்த கேஸ் எடுத்து நடத்தப்படுது. இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட சென்னை ஹைகோர்ட்ல நாங்க வந்து பணம் வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருப்பி கொடுக்கறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க செந்தில் பாலாஜி தரப்பு. அதாவது பணத்தை நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பணம் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஒரு அரசு பதவியில இருக்கவரு அரசு பணி நியமனத்துக்காக பணம் வாங்கியிருக்காருன்னா அதுவே குற்றம் தான். ஆனா அன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த கேஸ் முடித்து வைக்கப்பட்டது. ஆனா இத நேரடியா இது வந்து அதிமுகவோ பிஜேபியோ அந்த கேஸை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் இதுக்கு டைரக்ஷன் கொடுத்துச்சு. உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை இது வந்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்துக்கு எதிரானது, நான் லஞ்சம் வாங்கிட்டேன்